அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 5 இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்க மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1 to 4 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் தான். வில்லியம் பெண்டிங் அவர்கள். இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது? இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது? இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு சன்னியாசி அண்டலோன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சன்னியாசி அண்டலோன் அப்படிங்கிற ஒரு கழகம் தான். 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ராஷ் பிகாரி போஸ் அவர்கள். ராஷ் பிகாரி போஸ் அவர்கள். இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்னா ராஜ் பிகாரி போஸ் அவர்கள் தான். ராஜ் பிகாரி போஸ் அவர்கள். ஓகேங்களா? அடுத்த வேணா பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். இந்திய தேசியத்தின் இரண்டாம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிஞ்சுது. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினாங்க இரண்டாம் கட்டத்தில். இதில் கீழே கொடுக்கப்பட்டதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 சரி. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு இது தப்பு. அடுத்தது, எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1904. 1904. வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் யார்? வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் யார்னா காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ். பொறுத்துக. சத்திய ஞான சபை இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் தான். ஐயா வழி, ஸோ இதை தோற்றுவித்தவர் யாருன்னா வைகுந்த சுவாமிகள். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஈவே ராமசாமி. பார்சி சமய சீர்திருத்த சங்கத்தை திறந்தது பருவச்சி நவ்ரோஜி. பருவச்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தொடங்குறாரு. அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1929. 1929. கீழ்கண்ட கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைமன் கமிஷன் வரும், அடுத்தது தண்டி யாத்திரை வரும், அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம், அடுத்தது 3வது வட்டமேஜை மாநாடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைமன் கமிஷன், தண்டி யாத்திரை, காந்தி இர்வின் ஒப்பந்தம், 3வது வட்டமேஜை மாநாடு. ஆயிரத்தி 1920-21 மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் எது? 1920-21 மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா கேரளா. கேரளா. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார்? ஆன்சர் என்ன? ஜனவரி 1, 1930. விநாயக் தாமோதர் சாவர்கரின் குரு யார்? விநாயக் தாமோதர் சாவர்கரின் குரு யார்?
பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். தக்கான கல்வி சமுதாயம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தக்கான கல்வி சமுதாயம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1884. 1884. இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. 1876ஆம் ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் யார்? 1876ஆம் ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் சுதேந்திரநாத் பானர்ஜி. சுதேந்திரநாத் பானர்ஜி. சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சி தொடங்கிய ஆண்டு என்ன? சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு 1939. 1939. காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார்? காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை கொண்டாடினார் அப்படின்னா டிசம்பர் 22, 1932. டிசம்பர் 22, 1939. மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் துவக்கியவர் யார்? மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் துவக்கியவர் யார்னா வினோபாவே. வினோபா பாவே அப்படிங்கிறவர் தான். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையொப்பமான ஆண்டு என்ன? காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையொப்பமான ஆண்டு 1931. 1931. 1857ஆம் ஆண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழக மாதிரியில் அமைக்கப்பட்டது? 1857ஆம் ஆண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழக மாதிரியில் அமைச்சாங்க அப்படின்னா லண்டன் பல்கலைக்கழக மாதிரியில் அமைச்சாங்க. தமிழகத்தில் நடத்தப்பட்ட உலக தமிழ் மாநாடுகள் எத்தனை? தமிழகத்தில் நடத்தப்பட்ட உலக தமிழ் மாநாடுகள் எத்தனை அப்படின்னா 3. யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா அண்ணாதுரை காலத்தில். அமிர்தசரஸில் பொற்கோயிலை கட்டியவர் யார்? அமிர்தசரஸில் பொற்கோயிலை கட்டியவர் யார்னா குரு ராமதாசர். குரு ராமதாசர் அப்படிங்கிறவர் தான் கட்டுறாரு. எந்த சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை தடை செய்தது? எந்த சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை தடை செய்தது? அலுவலக ரகசிய சட்டம். அலுவலக ரகசிய சட்டம். நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா ராம்சிங். பாபா ராம்சிங் அவர்கள். முதன்முதலாக கல்கத்தாவில் பெண்களுக்கான இந்து பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? முதன்முதலாக கல்கத்தாவில் பெண்களுக்கான இந்து பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1849. 1849. பாலகங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்? பாலகங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா 1894ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். 1894ஆம் ஆண்டு. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 30க்கு ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.